ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஆசிட். ஓகேவா? ஆசிட்ங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்துருப்பாங்கன்னா வந்து லத்தீன் வேர்ட் அசிடஸ். அசிட் என்னது? புளிப்பு சுவையுடையது. ஓகேவா? மீன்ஸ் வந்து சோர் புளிப்பு சுவையுடையது. கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் விச் ஹாவ் சோர் டேஸ்ட். அதாவது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ல புளிப்பு சுவையுடையது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஆசிட், அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புளிப்பு சுவை கொண்ட வேதி சர்மங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆல் ஆசிட். ஓகேவா? ஆசிட் அப்படின்னாவே என்ன இருக்கணும்? 1 or more ஹைட்ரஜன் அயனை வந்து ரீப்ளேஸ் பண்றதா இருக்கணும். எதுல? வாட்டர் சொல்யூஷன்ல. ஆல் ஆசிட் கண்டெயின் 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஓகேவா? எப்போ வாட்டர்ல அதை கரைக்கும் போது என்ன பண்ணணும்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட H+ அயனர் ரிலீஸ் பண்ணுச்சு, அதுனா ஆசிட். ஓகேவா? அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன. ஓகேவா? நீரில் கரைக்கும் போது என்ன பண்ணும்னா ஹைட்ரஜன் அயனிகளை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இதை வந்து ஆசிட். ஆசிட்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது கரைக்கும் போது என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் ப்ளஸ் அயனிகளை வந்து ரிலீஸ் பண்ணும். அதுக்காக வந்து ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் எல்லாமே ஆசிட்னு சொன்னால் வந்து ஆசிட் கிடையாது. ஓகேவா? பட் ஆசிடாக என்ன இருக்கணும்? அதில் ஹைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஹைட்ரஜன் அயனை வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம இருக்க ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே வந்து ஆசிட் வந்து சொல்ல முடியுது. நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl இருக்கு, H2 SO4 HNO3. ஓகேவா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். இந்த 3 ஆசிடுமே நம்ம வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணும்போது கரைக்கும் போது என்ன ஆகணும்? வந்து H+ அயனை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நைட்ரிக் ஆசிட் ரிலீஸ் ஹைட்ரஜன் அயான் வென் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl என்ன பண்ணுறாங்க? வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. வாட்டரில் கரைக்கும் போது என்ன பண்ணோம்னா H+ம் Cl- நமக்கு வந்து கிடைக்கும். ஹைட்ரஜன் ப்ளஸ் அயன் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 இதுவுமே நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து H+ அயனிகளையும் SO2- அயனிகளை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? ஆசிட்னாவே என்ன பண்ணணும்? வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது H+ அயனை வந்து ரிலீஸ் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? புரியுதுல ஆசிட்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு? ஆசிட்னா ஹைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது H+ அயனை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஹைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அது வந்து ஆசிட் இருக்கணும் வந்து அவசியம் கிடையாது. பட் ஆசிட்னா அது என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். புரியுமா?